ஹலோ, பிரைஸ் தி லார்ட். இந்த நாளுக்கான வேத வசனம் சங்கீதம் 37:4. கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார் என்று சொல்லி இந்த வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். நம்முடைய தேவன் நம்முடைய இருதய விருப்பங்களை நிறைவேற்ற வல்லவரும் அவைகளை ஏற்ற சமயத்தில் செய்கிறவருமாயிருக்கிறார். இந்த வார்த்தை சொல்லுகிற காரியங்களை கவனிக்க வேண்டும். நம்முடைய இருதயத்தின் வேண்டுதல்கள் நமக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் தேவன் சொல்லுகிற ஒரு காரியம், என்னிடத்தில் மன மகிழ்ச்சியாயிரு, பி ப்ளீஸ்ட் வித் மீ என்று தேவன் சொல்லுகிறதை கவனிக்க வேண்டும். அப்படி என்று சொன்னால் தேவனுடைய விருப்பம், யோசனை, திட்டங்களுக்கு நம்மை ஒப்பு கொடுத்து நம்மை சமர்ப்பித்து அதிலே நாம் மகிழ்ச்சியாய் இருக்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. தேவனுடைய நுகத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். You have to accept the plan, purpose and mission of God in everybody's life. நம்முடைய வாழ்விலே தேவன் நமக்கென்று வைத்திருக்கிற அவருடைய திட்டங்கள், அவருடைய யோசனைகள், அவருடைய சித்தம், அவைகளுக்கு நம்மை முழுமையாய் ஒப்பு கொடுத்து அவைகளிலே நாம் சந்தோஷமாய் இருக்கிற பொழுது தேவன் கட்டாயமாய் நமக்கு நம்முடைய இருதயத்தின் வேண்டுதல்களை, நம்முடைய விண்ணப்பங்களை, நம்முடைய காரியங்களை தேவன் நிறைவேற்றுவேன் என்று இந்த வார்த்தையிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் ஜெபம் கேட்கப்படணுமா? உங்களுடைய ஆசைகள் நிறைவேற வேண்டுமா? உங்களை தேவனுடைய அந்த சித்தத்துக்கு உங்களை முழுமையாய் சமர்ப்பித்து கொள்ள வேண்டும். அந்த தேவனுடைய சித்தத்துக்கு நம்மை ஒப்பு கொடுத்து அவைகளிலே நாம் மன மகிழ்ச்சி உள்ளவர்களாய் இருக்கிற பொழுது தேவன் தம்முடைய காரியத்தை நிறைவேற்றுகிறார். இந்த மன மகிழ்ச்சி எப்பொழுது வருகிறது தெரியுமா? ஒருவர் மனசார ஒரு காரியத்தை ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது, செய்ய துணிகிற பொழுது. உதாரணத்துக்கு யோனா, அவன் தேவனுடைய சித்தத்தை விட்டு தன்னுடைய விருப்பத்தை செய்ய ஓடி போனான் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். இன்றைக்கு அநேகர் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய விருப்பங்களை தேவன் நிறைவேற்ற முடியாததுக்கு காரணம், விருப்பம் என்று சொல்லுகிற பொழுது நம்முடைய சுய விருப்பம் அல்ல, அது தேவனுடைய ராஜ்யத்துக்கு உட்பட்ட விருப்பங்களாய் இருக்கிறது என்பதை நாம் விளங்கி கொள்ள வேண்டும். இட் இஸ் ஆல் ஃபார் தி கிங்டம் பர்பஸ். தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஒத்த விருப்பங்கள் என்பதை தெளிவாய் மனதிலே வைத்து கொள்ள வேண்டும். நாம் வாழ்வதும் தேவன் நம்மை உண்டாக்கி வைத்திருப்பதும் தேவனுடைய ராஜ்யத்துக்காய். இப்போ தேவன் சொல்றாரு, அவைகளுக்குரிய வித்தின் த ஃப்ரேம் ஒர்க் ஆஃப் த கிங்டம், அந்த வரையறைக்குள்ளே நாம் தேவனுடைய சித்தத்துக்கு நம்மை ஒப்பு கொடுக்கிற பொழுது கட்டாயம் தேவன் உங்களுடைய ஆசைகளை, உங்களுடைய வாஞ்சைகளை, உங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றுவார். இதெல்லாம் தேவனுடைய ராஜ்யத்துக்கு சம்பந்தப்பட்டது, தேவனுக்குரியது, உலக பிரகாரமானதல்ல, சுய மனுஷனுடைய இஷ்டத்துக்கு ஏற்றதல்ல, தேவனுடைய நாமத்தின் மகிமைக்கானதும் தேவனுடைய சித்தத்துக்கானதுமாயிருக்கிறது. அவைகளிலே ஏராளமான சந்தோஷம், மகிழ்ச்சி, அவருடைய மகிமையின் கரம் அங்கே கிரிகை செய்கிறதை காண முடியும். உங்களை தேவ சித்தத்துக்கு முதலாவது ஒப்பு கொடுங்க. தேவனுடைய தயவுக்கு உங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுங்க. சீக்கிரத்தில் நீங்கள் உடைய இருதயத்தின் வாஞ்சைகள் நிறைவேறுகிறதை நீங்கள் காண்பீர்கள். பரிசுத்தமான பிதாவே, எங்களுடைய ஜெபங்களை கேட்கிறவராய் நீர் இருக்கிறீர், உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளிலே நீர் எங்களுடைய இருதயத்தின் வேண்டுதல்களை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறபடினாலே ஸ்தோத்திரம். நாங்கள் உம்முடைய வழிகளிலும், உம்முடைய வார்த்தையிலும், உம்முடைய சித்தத்திலும் நாங்கள் மனம் மகிழ்ந்து உம்மை பின்பற்றி வர எங்களுக்கு நீர் கிருபை செய்தருளும். உடைய பிள்ளைகளுக்கு அபிதமான பாக்கியத்தை இந்த நாளிலே கொடுப்பீராக.
வார்த்தையினாலே நீர் எங்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். God bless you.